அமுதரசன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இபிஎஸ் அவர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகும் அவர் சொன்னது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பிறகும் சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கலை அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு திசை திருப்பல் நாடகம். அதை பற்றி ரெண்டாவதாக சொல்கிறேன். அதற்கு முன்பாக சபாநாயகரினுடைய செயல்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இன்றைக்கு சட்டப்பேரவைக்குள்ளார இருந்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி கூட்டணி, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அவருடைய ஜனநாயகத்தன்மையை, அவருடைய மாண்பை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் ஐயா அப்பாவு அவர்களினுடைய ஜனநாயக மாண்பு என்ன என்பது வெளிப்படுத்துவதற்கான ஒரு சரியான நாள் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவர் நிறைய விஷயங்கள் செய்யாமல் விட்டுட்டார். என்ன செய்யாமல் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால், சட்டப்பேரவைக்குள்ளார ஒரு கூண்டு வச்சு விசாரணை கைதி போல நடத்தலை. சட்டப்பேரவைக்குள்ளார கொண்டு வந்து தோழிகளை உட்கார வச்சுட்டு அவர்கள் புகழ் பாடலை. சட்டப்பேரவைக்குள்ளார உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் 2017 வரைக்கும் அம்மம்மா, சின்னம்மா, எம்மம்மான்னெல்லாம் புகழ் பாடினாங்க. அதெல்லாம் அவை குறிப்பில் ஏற்றலை. இன்னும் துதிபாடிகள் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப அதை தடுத்து நிறுத்தாம பாட விட்டுக்கிட்டு எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கல. எல்லாத்தையும் நீங்க 110லேயே அறிவிச்சுட்டு இருங்க. மக்கள் குறைகளை பற்றிலாம் பேசவே தேவையில்ல. அதற்காக தனிப்பட்ட தலைவரினுடைய புகழை பாடுவதற்கான பஜனை மடமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தை அப்பாவு அவர்கள் பயன்படுத்தல. இதெல்லாம் இவர்கள் பார்த்து இப்படிதான் சட்டப்பேரவைனா நடக்கும், சபாநாயகர்னா இப்படிதான் நடப்பாங்க அப்படின்னு பார்த்து பழகிய அதிமுக தோழர்களுக்கு இப்ப ஜனநாயக மாண்போடு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது வியப்பா இருக்குது. ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் நான் பேசுறத ஒளிபரப்பாவதில்லை. அமைச்சர் பேசுவாங்க, முதலமைச்சர் பேசுவாங்க, உடனடியாக நேரலையில காமிப்பாங்க. நான் பேசுறத காண்பிக்கிறது இல்லை, எடிட் பண்ணிடுறாங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஏதாவது நாங்க கேள்வி கேட்டா சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சபாநாயகர் சொல்லிடுறாரு, நாங்க வெளிநடப்பு செஞ்சா கேலி கிண்டல் செய்கிறார். அதுதானே விமர்சனமா இருக்கு. அதாவது இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பேசுறதுக்கே அனுமதியே இல்லை, அதான் நீங்க விட்டுட்டீங்க, பேசுறது எங்களை அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. இந்த படத்துல மறிக்கொழுந்து வாசம் வச்ச விஷங்களந்தாங்கிற மாதிரி அம்பலப்பட்டு போறாரு. ஒன்னும் இல்ல, ஆளுநர் உரையிலேயே 2 மணி நேரம் 52 நிமிடம் பேசியிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல 2021 இருந்து 2024 வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்கன்னா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதை விட அதிகமான நேரம் பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தரவுகளோடய சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா, 2021-24 ஆளுநர் உரையில திமுக உறுப்பினர்கள் பேசினது வெறும் 6 மணி நேரம் 33 நிமிடங்கள். அதாவது 25.84% தான் மொத்த நேரத்துல. ஆனா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 மணி நேரம் 26 நிமிடங்கள், 28% இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 49.05% பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வரவு செலவு திட்ட உரை மீதான விவாதத்திலையும் 11 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. மானிய கோரிக்கையில 44 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று அமைச்சரவையோ அரசு பற்றியோ எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பற்றியோ புகழ் வார்த்தைகளை பேசும் பொழுது இதே சட்டப்பேரவை உறுப்பினர் நேரா பாயிண்ட்டுக்கு வாங்க, என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய கேள்வி ஏதாவது இருக்குதா கேட்கிறாரு. நீங்க ஆளுநர் அதாவது வெளிநடப்பு செய்யறதுல எதையாவது பிரயோஜனம் இருந்தா வெளிநடப்பு செய்யுங்க, இல்லை உங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நீங்க வெளிநடப்பு பண்றீங்க. உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கோ உங்களுக்கான உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிறப்பவோ நீங்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னு நடந்தாலோ நீங்க வெளிநடப்பு செய்யலாம். நீங்க சும்மா நாச்சுக்கும் ஒரு பொருள் இல்லாம இருப்பை காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே நீங்க வெளிநடப்பு செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க வெளிநடப்பு போகும்போது கிண்டல்கள் எல்லாம் ஒருபோதும் பண்றது இல்ல. அதே நேரத்துல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் அவங்க வெளிப்படையா சொல்லிடுறாங்க. எந்த அதிமுகவினுடைய உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உட்பட, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மற்ற அவையில் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர்கள் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் பதில் வரல, அதற்கான முறையான விளக்கம் தரல அப்படின்னு எந்த இடத்துலயும் அவர்கள் மறுத்து பேச முடியாது. அவைக்குள்ளார இருக்கக்கூடிய நகரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு, அவர் சொல்லுவார்.